ஆக எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அவர் யாருக்கும் கீழ்ப்படுத்தப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலானவர். நிறைய பேர் அந்த நாட்களில் சொன்னாங்க இயேசுவானவருக்கு மாம்சம் கிடையாது அப்படின்னு. இப்போவும் சொல்லிட்டு வர்றாங்க இயேசுவானவர் மரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஈசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இச்சைகள் பலவிதமானது, உங்களை பதறடிக்கக்கூடியது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்பது ஒன்று தான். பிளான் ஏ தான், பிளான் பி சி டி எல்லாம் கிடையாது, BCD எல்லாம் கிடையாது. எதற்காக ஒரு கிறிஸ்தவனை இந்த உலகம் தூசிக்கிறதுன்னா அவன் கிறிஸ்துவாக இருப்பதினாலே, அவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால தான். அவ்வளோதான். ஏன்னா நாம் வாழக்கூடிய கலாச்சாரம் வித்தியாசமான கலாச்சாரம். நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்தாராக இல்லாத ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் சுவிசேஷம் நம்மை மாற்றிருக்குது. இதான் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி கணக்கு உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லா கணக்கையும் முடிச்சிட்டார், எல்லாத்தையும் தீர்த்துட்டார். உண்மை கணக்கு ஆண்டவர், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் செய்த பாவங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஆனால் தொடர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் கணக்கு உபயோகிக்க